அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரு பாலிடிக்ஸ். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிட போகிறான்னு சொல்லி இன்னைக்கு நியூஸ் தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. முக்கியமாக பெரம்பலூர் தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிட போகிறான்னு சொல்லி நியூஸ்ல வந்துட்டு இருக்குதுங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா, இது உண்மை கிடையாது. இது வேணா ஒரு உத்தேச பட்டியல்னு சொல்லலாம். அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடு வச்சுட்டு சொல்லலாம்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த தொகுதியில நிக்க போறான்னு சொல்லி அபிஷியல் நியூஸ் அந்த கட்சியை சார்ந்து போட்டி எங்கெல்லாம் வேட்பாளர்லாம் எங்க போட்டியிட போறாங்கன்னு சொல்லி இன்னும் அபிஷியல் நியூஸ் வரல. ஏன்னா இன்னும் நிறைய கட்சிகள் எங்க இடப்பங்கீடு எல்லாம் பேசிட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில அரசு புரசெல்லாம் நியூஸ் வரலாம். இவர் அங்க நிக்க போறாரு. ஏன்னா ஸ்டார் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றதுதான். இவர் இங்க நிப்பாரு, இவர் அங்க நிப்பாருன்னு சொல்லி ஒரு உத்தேச பட்டியல் வச்சுட்டு எல்லாரும் பேசுறதுதான் வழக்கம் தான். ஸோ அது தப்பு இல்லை. சரி, அந்த அடிப்படையில வச்சு விஜய் அவர்கள் நின்னா இங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பெரம்பலூர் தொகுதியில பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கவுண்டிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வின்னிங் கவுண்டிங். அதுல திமுக தான் அதிகமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 வாட்டி வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க திமுக சைடு. ஸோ இன்னும் எங்கெங்க யாரெல்லாம் நிக்க போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா இன்னும் தாவேக்கா சைடுல சில கட்சியெல்லாம் சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்டிஏ அவங்க அதிமுக சைடுல இருந்து கூட எல்லாரும் சேர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் எங்கெங்க நிக்க போறாங்கன்னு சொல்லி அவங்க சைட்லயும் எங்கெங்கெல்லாம் எந்த வேட்பாளர் நிக்க போறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி திமுகவும் சொல்லுவாங்க. ஸோ ஓவராலா இங்க ஓரளவுக்கு வந்த அப்புறம் தான் எங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக அருகில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதை தவிர்த்து இப்போதைக்கு இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். திமுக ஆல்ரெடி அங்க ஜெயிச்சிருக்காங்க நிறைய டைம். ஸோ ஏடிஎம்கே ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியல் நியூஸ் அந்த கட்சி சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்கள்லாம் நீங்க நம்பலாம். அதுக்கு அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சில நியூஸ் சேனல்லாம் போய் பொதுமக்கள் கிட்ட பைட் எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த தொகுதியில வேட்பாளராக நிக்க போகிறாராம். இது உங்களோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்களும் பெருசா வரவேற்கதான் செஞ்சிருக்காங்க. ஓ அப்படியா, சூப்பர், நின்னாங்க, அப்ப நல்லது செய்வாரா அப்படின்னு சொல்லி மக்கள் வரவேற்றிருக்காங்க. ஸோ இது வந்தாலும் நியூஸை கொஞ்சம் ஆராய்ந்து பாஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய எலெக்ஷன் டைம்னால நிறைய பேர் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் குரு பாலிடிக்ஸ்.